அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அளவற்ற அருளாளனும் நேரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்காகவுமே நான் துவா செஞ்சேன். எனக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக கேட்கக்கூடிய துவாக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. பக்கத்தில் ஒரு மலக்குமார்கள் நின்று கொண்டு யா அல்லாஹ் இவங்களுக்கும் அதே போல் கொடு அப்படின்னு கேட்பாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த நன்மையும் நம்ம வாங்கிக்கலாம். ப்ளஸ் நம்ம கேட்கக்கூடிய துவா அவங்களுக்கும் கபுலாகும் இன்ஷா அல்லாஹ். எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இஸ்திஃபார், பாவ மன்னிப்பு கேட்கறனால நம்ம என்ன துவா அல்லாஹ் கிட்ட கேட்டாலும் கபுல் செய்யப்படுது. இது ஒரு முறை ஷேக் அப்துல் ரஹ்மான் அப்படின்ட்டு ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு மார்க் அறிஞர். அவங்க மக்காவில் உள்ள ஒரு சுல்தான் அமீர் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் போய் அவங்களுக்கு தாவா பண்ணுறாங்க. அப்போது தாவா பண்ணி இஸ்திஃபாரை பற்றி பண்ணி முடிச்சுட்டு அவங்க வெளியில் வர்றாங்க. அப்போ ஒருத்தவங்க போய் அவங்கள நிப்பாட்டுறாங்க. ஷேக் ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் ஒரு விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட. அல்லாஹ்வுக்காக நான் அவங்கள நேசிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தினமும் நான் 30,000 முறை இஸ்திஃபார் செய்கிறேன். இஸ்திஃபார்னா என்ன? அஸ்தக்ஃபிருல்லா, யா அல்லாஹ் என்னோட பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு ஒரு நாளைக்கு 30,000 வாட்டி நான் இஸ்திஃபார் செய்கிறேன். என்ன அப்படின்னா, என்ன நான் அல்லாஹ் கிட்ட கேட்டாலும் அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்றான். நான் எதுக்காக கையேந்தி இறைவன்கிட்ட துவா கேட்குறனோ அனைத்து துவாக்களையுமே இறைவன் எனக்கு கபுல் செஞ்சிடுறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ், இவ்வளோ பெரிய விஷயம். அது கேட்டதில் உடனே அந்த அவங்களுக்கு புல் அரிச்சிருச்சான் உடம்பே. சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அப்படியே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதனால இஸ்திஃபாரை அதிகப்படுத்துங்க அப்படின்னு. இன்னும் நிறைய பேர் இஸ்திஃபார் மூலம் பலனடைஞ்சிருக்காங்க. எனக்கு ஜாப் கிடையாது, எனக்கு பணம் இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகலை, இந்த மாதிரி என்ன பிரச்சனையாக இருந்தாலுமே இஸ்திஃபார் அதிகமாக பண்ணுங்க. இஸ்திஃபார் நம்ம பண்ண நம்முடைய பாவங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ் நம்மளை பரிசுத்தமாக்கிறோம். அப்போ நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹு தாலா நம்மளுக்கு உடனே கபுல் செய்கிறான். நீங்கள் எவ்வளோ பெரிய இக்கட்டான சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, நான் எவ்வளோ திக்கர் ஓதி பார்த்தேன் எனக்கு இதாகலை அப்படின்னாலும் சரி, இந்த ஒரே ஒரு சின்ன வார்த்தை தான் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இதோட அர்த்தம் என்ன? இறைவா என்னை மன்னிப்பாயாக. இந்த ஒரு வார்த்தையை கேட்குறதின் மூலமாக அல்லாஹு தாலா இவ்வளோ சிறப்புகள் நம்மளுக்கு வச்சுருக்கான். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹ்வே ஒரு நாளைக்கு 100க்கும் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அப்போது பாவத்தையே நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் பாவமே செஞ்சிட்ருக்க நம்ம எவ்வளோ பாவ மன்னிப்பு அல்லாஹ் கிட்ட கேட்கணும். பாவ மன்னிப்பு கேட்க கேட்க அல்லாஹ் நம்மளுக்கு அதிகமாக பரக்கத்துக்களையும் ரஹ்மத்துக்களையும் நன்மைகளையும் அதிகப்படுத்தி தந்துக்கிட்டே இருப்பான். பாவ மன்னிப்பு மூலமாக அல்லாஹு தாலா மகிழ்ச்சி அடைகிறான். அதாவது ஒரு பாலைவனத்தில் ஒரு ஒட்டகத்தை விட்டுட்டு, அதாவது அதெல்லாம் குடிநீர் எல்லாமே இருக்குது, அந்த தண்ணி எல்லாமே இருக்கும்போது அந்த எவ்வளோ பாலைவனத்தில் எவ்வளோ வெயிலாக இருக்கும். அப்போ அதை விட்டுட்டு காணாமல் போய் நிற்பான்ல, அப்போ திரும்ப அந்த ஒட்டகம் கிடச்சிட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை விட அல்லாஹு தாலா ஒரு அடியான் அவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷப்படுறானா. நம்மளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, நம்மளோட விதி இப்படி இருக்குதே அப்படின்னு கவலைப்படாதீங்க. நம்மளோட விதியவே மாற்றக்கூடியது நம்மளுடைய துஆ. நம்மளுக்கு அல்லாஹ் எழுதிட்டான், ஏடுகள் எழுதப்பட்டன. ஆனாலுமே நம்மளுடைய துஆவால் நம்மளோட வாழ்க்கையவே மாற்ற முடியும், கண்டிப்பாக முடியும். அப்படி ஒரு தெளிவான நம்பிக்கை நம்மக்கிட்ட வரணும் இன்ஷா அல்லாஹ். அதுதான் உறுதியான ஈமான். அல்லாஹ் நினச்சான் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு நொடி பொழுதில் கூட மாற்றி எழுத முடியும். அப்போது அதுக்கு நம்ம அல்லாஹ்வை அழைக்கணும், அல்லாஹ்வை அழைச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ ரசூலா சொல்லியிருக்காங்க, ரொம்ப சிறப்பான ஒரு அமல் அப்படின்னா அது திக்ருன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் தொழுகை கூட சொல்லலை. ஏன் அப்படின்னா, இப்போ லுஹருடைய நேரத்தில் தான் லுஹர் தொழுக முடியும், அசருடைய நேரத்தில் தான் அசர் தொழுக முடியும். ஆனால் இப்போ நம்ம திக்ரு செய்யலாம், எப்போ வேணாலும் நம்ம திக்ரு செய்யலாம். வேலை செஞ்சுட்ருக்கும் போது திக்ரு செய்யலாம், ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும் போது திக்ரு செய்யலாம்,
தொழுகைனா தொழுகை டைமில் மட்டும்தான் தொழுக முடியும். அதேமாதிரி நோன்புனா நோன்போட டைமத்தில் மட்டும்தான் நோன்பு வைக்க முடியும். ஜக்காத் ஹஜ் இந்த மாதிரினா ஹஜ்ஜோட டைமில் மட்டும்தான் ஹஜ் செய்ய முடியும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு நேரம் இருக்கும். ஆனால் திக்ருக்கு மட்டும்தான் இந்த டைம் அப்படின்னு கிடையாது. நம்ம நினச்ச நேரம் நம்ம எந்த நேரத்தில் நினச்சோமோ அந்த நேரத்தில் கூட நம்ம திக்ர் செய்யலாம். திக்ர் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுடைய ஒரு திக்ர் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றி அமைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதில் எந்தவித சந்தேகமே கிடையாது. ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அதை நினச்சி அதிகமாக ஒரு திக்ர் அஸ்தகுஃபிருல்லா இருக்கட்டும், லா ஹவ்ல லா குவத்த இல்லா பில்லாவாக இருக்கட்டும், அதிகமாக ஓதுனோம் அப்படின்னா அல்லாஹு தாலா அதை கொண்டு நம்மளுக்கு வெற்றியை மட்டுமே வாக்களிப்பா இன்ஷா அல்லாஹ். அதில் எந்தவித சந்தேகமே கிடையாது. இப்போது செய்யும்போது நம்ம அல்லாஹோட கனெக்டிவிட்டிலே இருப்போம். அதாவது நம்மளுக்கு வேறு எந்த சிந்தனை இருந்தாலும் கூட அந்த சிந்தனை நம்மளுக்கு பலமாக இருக்கும். அதாவது ஓதும்போது அஸ்தகுஃபிருல்லா அஸ்தகுஃபிருல்லா அஸ்தகுஃபிருல்லான்னு ஓதும்போது எல்லாம் என்னோடய பாவத்தை மன்னிச்சிரு, எல்லாம் என்னோடய பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்க 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 அல்லாஹ் நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சுக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் இப்போலேருந்தே ஆரம்பிங்க. இது ஒரு சேலஞ்ச் மாதிரி ஆரம்பிங்க. அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளோ இஸ்திக்ஃபார் செய்யணும் அப்படின்னு செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றத்தை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹ். அந்த வீடியோ பார்த்ததுலேருந்தே நானும் என்னோட இஸ்திக்ஃபாரை ஆரம்பிச்சிட்டேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆரம்பிங்க. அல்லாஹு தாலா நம் அனைவரது ஹலாலான ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். நம்மளுக்கு இம்மை மற்றும் அருமைக்காகவும் நம்ம துவா செய்யுங்க. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்குவானாக என்று துவா செய்தவளாக விடைபெறுகிறேன். ஓ ஆஹி தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.